வெல்கம் பேக் டு லிவ் லார்ஜ். இன்னும் ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம வீட்டுக்கு முக்கியமான ஒரு கெஸ்ட் வர போகிறாங்க. அவங்க வரும்போது நம்ம வீடை சூப்பராக வாசனையாக பளபளப்பாக ரெடி பண்ணணும்னு நாம் ஆசைப்படுறோம். இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நம்ம லஞ்சை ரெடி பண்ணணும், கடைக்கு போய் தேவையான பொருள்லாம் வாங்கி வந்து வீட்டை ஷைனிங்காக ரெடி பண்ணணும். இதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் எப்படி முடியும்? ஸோ வீட்டில் உள்ள திங்ஸை வச்சே நம்ம வீட்டை ரெடி பண்ண முடியுமா? முடியும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக. உங்கள் வீட்டில் உள்ளது ஃபேப்ரிக் சோஃபாவோ அல்லது லெதர் சோஃபாவோ எதுவாக இருந்தாலும் வீட்டில் உள்ள சில பொருட்களை வைத்தே நம்ம அது ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். லெதர் சோஃபாவை எப்படி க்ளீன் பண்ணலான்னு முதல்ல பார்க்கலாம். சோஃபாவை நல்லா தூசு தட்டி டஸ்ட் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கோங்க. சம அளவுகளில் ஒயிட் வினிகரையும் வாட்டரையும் ஒரு பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பீஸ் ஆஃப் க்ளோத்தை வினிகர் ப்ளஸ் வாட்டர் சொல்யூஷனில் நனைச்சி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அதை கொண்டு அந்த சோஃபாவை நல்லா துடைச்சி எடுத்துக்குங்க. அப்புறம் ஒரு க்ளீனான க்ளோத் மூலம் சோஃபாவை நல்லா துடைச்சி ட்ரை பண்ணிக்குங்க. க்ளீனான சோஃபா பளபளப்பாக ரெடி ஆகிரும். அடுத்ததாக ஃபேப்ரிக் சோஃபாவை எப்படி க்ளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபேப்ரிக் சோஃபா உங்கள் வீட்டில் இருந்தால் முதல்ல அதை நல்லா வெக்யூம் பண்ணி டஸ்ட் அண்ட் டர்ட்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் டிஷ்வாஷிங் லிக்விட், ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயிட் வினிகர், ஒரு கப் வார்ம் வாட்டர், ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு பீஸ் ஆஃப் க்ளோத்தை நனைச்சி ஸ்க்வீஸ் பண்ணி அதை கொண்டு உங்கள் சோஃபாவை நல்லா துடைச்சி எடுங்க. ஸ்டெயின் ரொம்ப அதிகமாக உள்ள இடங்களில் ஸ்பாஞ்ச் மூலம் ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. முழுதும் ட்ரை ஆனதும் ஸ்டெயின் ஸ்மெல் எதுவும் இல்லாத க்ளீனான சோஃபாவை நீங்கள் பார்ப்பீங்க. சம அளவுகளில் ஒயிட் வினிகரையும் வாட்டரையும் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நல்லா ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இதை விண்டோ கிளாஸ்லையும் பேத்ரூம் மிரர்லையும் ஸ்ப்ரே பண்ணி ஒரு மைக்ரோ ஃபைபர் க்ளோத்தை கொண்டு நல்லா வைப் பண்ணி எடுத்தீங்கன்னா ஷைனிங்கான மிரரும் கிளாஸும் உங்கள் முன்னாடி தெரியும். வுடன் ஃபர்னிச்சர்ஸ், அதாவது காஃபி டேபிள், டைனிங் டேபிள், டிவி ஸ்டாண்ட், இது எல்லாமே ஷைனிங்காக தெரிய வேண்டாமா? அதற்கான ப்ராடக்டை நாமளே தயாரிக்கலாம். 1 part ஆஃப் ஒயிட் வினிகரோட 3 part ஆஃப் ஆலிவ் ஆயிலை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. அதை ஒரு சாஃப்ட் காட்டன் க்ளோத்தில் ஸ்ப்ரே பண்ணிக்குங்க. இந்த க்ளோத்தை கொண்டு வுடன் ஃபர்னிச்சர் எல்லாத்தையுமே மெதுவாக வைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபர்னிச்சர் எல்லாமே ஷைனிங்காக மாறிடும். ஒரு டீஸ்பூன் டிஷ்வாஷிங் லிக்விடையும் சில ட்ராப்ஸ் எசென்ஷியல் ஆயிலையும் சிறிய அளவு பேக்கிங் சோடாவையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் போல் தயார் பண்ணி வச்சுக்குங்க. ஸ்பாஞ்ச் மூலம் இந்த பேஸ்ட்டை கொண்டு சிங்கை நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிக்குங்க. சிங்க் பார்க்க ரொம்ப க்ளீனாக இருக்கும். ரக்ஸ் அண்ட் கார்பெட் ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்கா? வார கெஸ்ட் முக சுளிக்க கூடாது இல்லையா?
ரக்ஸன் கார்பெட் மேலே பேக்கிங் சோடாவை தூவி விட்டுடுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை நல்லா வெக்யூம் பண்ணி விட்டுருங்க. ஸ்மெல் சுத்தமாக போயிடும். லஞ்சுக்கு வர கெஸ்ட்டுக்கு பரிமாறுறதுக்காக யூஸ் பண்ண போகிற சில்வர் ஸ்பூன், ஃபோர்க் எல்லாம் பளபளப்பாக இருக்க வேணாமா? 1 கப் ஆஃப் பாயிலிங் ஹாட் வாட்டரையும் 1 கப் ஆஃப் ஒயிட் வினிகரையும் ஒரு பெரிய பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க. அதில் சில்வர் கட்லரிஸ் எல்லாத்தையுமே சில நிமிடங்கள் ஊற விடுங்க. அப்புறமா ஒன்றொன்னா எடுத்து ஒரு சாஃப்டான க்ளோத் மூலம் நல்லா துடைத்து ட்ரை பண்ணிக்குங்க. சில்வர் கட்லரிஸ் எல்லாமே ஷைனிங்காக இருக்கும். வீட்டில் துணி வாஷ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சென்ட்டுக்காக நிறைய பேர் ஃபேப்ரிக் ஃப்ராக்ரன்ஸ் பூஸ்டர்ஸை யூஸ் பண்ணுவீங்க. இதில் கொஞ்சம் எடுத்து தண்ணீரோட மிக்ஸ் பண்ணி கர்டன்ஸ் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா வீடு ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்படி சூப்பராக க்ளீனாக ரெடியான வீட்டில் எசென்ஷியல் ஆயில் டிஃப்யூசரோ அல்லது ஒரு சென்டட் கேண்டிலோ ஏற்றி வைத்து நீங்கள் வார கெஸ்ட்டை வெல்கம் பண்ணிங்கன்னா வார கெஸ்ட் அசந்தே போயிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.